என்னடா அது ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் எந்த பக்கம் போகணுன்னே தெரியலையே, யார்கிட்ட கேட்குறது? நமக்கு தெரிஞ்சவங்க பூரா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்க்குறாங்க. நம்ம தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். நம்ம தான் காசு இல்லாமல் போகிறோம்னா எல்லாரும் போவாங்களா? இப்போ எங்கிட்டு போகிறது, யார்கிட்ட கேட்குறது? ஏம்மா பொண்ணு, இங்கே பாருமா, ஒன்னே தாம்மா, கொஞ்சம் திரும்புமா. சொல்லுங்க அக்கா, நீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பக்கம் உடம்புலாம் நல்லா தானே இருக்குது? சும்மா தானே வந்தீங்க, யாரையும் பார்க்க வந்தீங்களா? இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா எங்கிட்டு போகிறது வாரதுன்னு கூட தெரியல. அதான் யார்ட்டையாச்சும் கேட்கலான்னு பார்த்தா நீ நிற்கிற. நல்லா இருக்கியா? என்ன செக்கப்புக்கு வந்தியா? ஆமாங்க அக்கா, செக்கப்புக்கு தான் வந்தேன். அவர் அதான் வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஆப்ரேஷன்? இல்லைம்மா, குழந்தை தாம்மா பிறந்திருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாகலாம். அதையும் பார்க்க விடுறாங்களோ என்னன்னு தெரியல. சரி ஒரு இடத்து கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்தால் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியலம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கில்ல? இது எத்தனாவது மாதம்? 4 முடிய போகுதுக்கா. அதான் செக்கப்புக்கு வந்தோம். அடுத்த மாதம் ஒரு ஸ்கேன் வேறு எடுக்கணும். அதான் இவர் வண்டி எடுக்க போனார், இன்னும் காணோம். அதான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்புறம் சித்தி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நீ நல்லா இருக்கில்ல? எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் கடவுள் உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு. அதே பெரிய கவலையாக இருந்துச்சு. உங்கள் அம்மா கவலைப்படுறாங்களோ இல்லையா, உங்கள் சித்தி ரொம்ப புலம்பி தள்ளுவாங்க. பாவமாக இருக்கும். உங்கள் அம்மாவோட ரொம்ப பழகுனது இல்லையா, அதனால தெரியலை. உங்கள் அம்மா பற்றி எப்படி சொல்கிறோம்னு சொல்லி நினச்சிக்காத. உங்கள் சித்தி ரொம்ப ஆனால் கஷ்டப்பட்டாங்க. கோயிலாக உனக்காக தான் வேண்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. எங்கள் சித்தியை பற்றி எனக்கு தெரியாதாக்கா? நீங்கள் சொல்லி தான் தெரிய வேண்டியது இருக்கா? எங்கள் சித்தியை பற்றியும் எனக்கு தெரியும், எங்கள் அம்மாவை பற்றியும் தெரியும். அவன் மீனா முன்னாலாம் இங்கே ஓயாமல் வருவேன். வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் வந்துடுவேன். இப்போ ஏன் வரவே மாட்டேங்கிறியா? என்னாச்சியா? உங்கள் மாமியார் எதுவும் போவேன்னு சொல்லிட்டாங்களா? எங்கே ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கே பார்த்து போங்கன்னு 1000 தடவை. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தோடனே 7-8 தடவை ஃபோன் அடிச்சுட்டாங்க. பார்த்து போயிட்டீங்களா என்ன ஏதுன்னு. என்ன மீனா சொல்கிற? நிஜமாக சொல்கிற? உங்கள் சித்தி ஏதோ கொடுமைப்படுத்துவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது எதுவும் இல்லையா? இல்லைங்கக்கா, முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போ நல்லா மாறிட்டாங்க. அதனால தான் இங்கேருந்து வரவே மனசு வரல. அவங்களும் விட மாட்டாங்க. குழந்தை பிறந்தா கூட என்னை இங்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. முன்னாடி என்ன இதுக்காக தான் திட்டுவாங்க. இப்போ எல்லாம் வந்துருச்சுல, அதனால இப்போ என்னை எதுவுமே திட்டுறது இல்லைக்கா. நானும் தான் இங்கே வரணும். பவிக்கு வேற கல்யாணம் வச்சுருக்காங்கல்ல, அவளுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பேங்க்கில் கிடக்கு காசு, அது எடுக்க போக நேரம் இல்லை. இந்த செக்கப்பு ஸ்கேனு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஒரு வேளை எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் பண்ணி போடணும். எதா இருந்தாலும் உங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு பண்ணுமா? உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டியா? அம்மாட்ட கேட்டால் அது வேணான்னு தான் சொல்லலாம். அதனால் அம்மாட்ட சொல்லலை. அப்பாட்ட தான் கேட்டேன். அப்பா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அம்மாட்ட எதுக்கு கேட்கணும்? அது என்ன பண்ண போகுது? அதை சொல்லிக்கலாம் எதுவும் இல்லைம்மா. அப்புறம் உங்கள் அம்மா வந்து தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க. அது ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். உங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு எதாக இருந்தாலும் பண்ணு. இல்லைன்னா நீ பண்ணலைன்னு கூட உங்கள் சித்தி ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. உன்னை பற்றி அவங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாக்கா, அது தெரியும். எங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாதா? முக்கால்வாசி நாள் நாங்கள் அங்கே தானே இருப்போம் சின்ன பிள்ளைலாம். அதனால் அவங்கள பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல, அதனால தான். நீங்கள்லாம் இப்படி நினைக்கிறிய, ஆனால் உங்கள் அம்மா வேறு மாதிரி நினைக்கிறாங்கம்மா. உங்கள் அப்பா கொண்டாந்து காசு கொடுத்துட்டு போனார். உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு 50,000 செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்கள் அம்மா நடுத்தருவில் வச்சு அதை அசிங்கப்படுத்தி கேட்டு மறுபடியும் காசை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. என்னக்கா சொல்கிறீங்க? அந்த காசை வாங்கிட்டாங்களா? அப்பா கொடுக்க போகிறோம்னு தான் சொன்னாங்க பேங்கில் எடுத்து. அப்புறம் கொடுத்துட்டோம்னு சொன்னாரே வாங்கிட்டாங்க அப்படின்னு. அம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குதா? அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லைம்மா, தெரியாதும்மா. உங்கள் அம்மா தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் சித்தியும் யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் சொல்ல. இப்போ உன்னை பார்த்தோன்னே எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் சொன்னேன். நான் உங்ககிட்ட சொன்னோம்னு சொல்லிவிடாதம்மா. நான் சொன்னது தெரிஞ்சுன்னா அம்பிடுதேன். எங்கள் அம்மா எதுக்கு தான் இப்படி பண்ணுதோ எனக்கு தெரியவே இல்லை. இதனால தான் பாதி நான் இங்கே வர்றதே இல்லை. வரவும் பிடிக்க மாட்டேங்குது. வர ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்குது. யாரும் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிது. இது எந்த விதத்தில் நியாயம்? பவி பாவம் தானே, அவளையும் என் தங்கச்சி தானே, அவங்களுக்கும் பொண்ணு மாதிரி தானே. அதையே நினச்சிக்கவே மாட்டேங்குது அம்மா. என்ன பண்ணுறது? எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களாம்மா? எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால்தான் நல்லா இருக்குமா வாழ்க்கை? ஒவ்வொருத்தர் இப்படி இருந்தால் ஒவ்வொருத்தர் அப்படி தான் இருப்பாங்க. அதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும். என்னவோக்கா, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலக்கா. அதனால தாக்கா வர்றதே இல்லை. சரிம்மா, நீ எது செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் கேட்டுக்கிட்டு செய், சரியா? அப்புறம் நான் சொன்னதை யார்ட்டையும் சொல்லிடாத. உங்கள் சித்தி யார்ட்டையும் சொல்லவே நான் சொன்னாங்க. அப்புறம் பெரிய பிரச்சனை வந்துடும், தேவையில்லாமல் சண்டை வந்துடணும். உன்னை பார்த்து மனசு கேட்காம தான் நான் சொன்னேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. சரி நான் வரவாம்மா? சரிங்கக்கா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, நல்லா உடம்ப பார்த்துக்க. நீ இருக்கிறது கூட தெரியல, இல்லைன்னா ஒரு பழமாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, பழம் திங்க முடியாமல் தான் இங்கே வீட்டில் கிடந்து சீரழியுது. நீங்கள் வேறு யாக்கா? நீங்கள் போங்க, நீங்கள் பார்க்குறேன்னா பாருங்கள், அப்புறம் உள்ளே விட மாட்டாங்க. சரிம்மா, நீ பார்த்து போ.
அம்மா என்னதே சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்குது. அது வேலையை அது காமிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்பா கொடுக்கும்போது தெரியாமல் தான் கொடுத்தேன், யாருமே பார்க்கலன்னு சொன்னார். இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. ஊருக்குள்ளே போட்டு கொடுக்குறதுக்குன்னு ஆள் இருக்காங்க, அம்மாவுக்கும் ஆள் இருக்குது. முதல்ல அப்பாட்ட சொல்லி இது பண்ணுவோம், அதுக்கப்புறம் தம்பிகிட்ட சொன்னால் அவன் நல்லா காட்டுன்னு காட்டுவேன். இந்த மனுஷன் வண்டி எடுக்க போனார், வண்டி எடுக்கிறாரில்ல இல்லை புதுசாக வண்டி வாங்கிட்டு வராரானே தெரில, இன்னும் ஆளை காணோம். பேசாமல் நான் மட்டும் ஆட்டோலையாச்சும் வந்துருப்பேன். கேட்குறாங்கள இந்த அத்தை பார்க்குற வேலை, வண்டியில் போயிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ மரகதம் என்னங்க சொல்லுங்க, என்ன வேணும்? டீ எதுவும் போடணுமா? டீ இப்போ தான் போட போகிறேன், சத்த நேரம் வெயிட் பண்ணுங்க, போட்டு தந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அது நான் கடையில் வரும்போதே குடிச்சிட்டு வந்துட்டேன். உன் டீயை குடிக்கிறதுக்கு ஒரு நேரமாச்சும் நல்ல டீ குடிக்கலாம்னு குடிச்சிட்டு வந்துட்டேன். நேற்று எங்கேயோ போனியாமே, எங்கே போனேன்? நான் எங்கே போக போகிறேன்? நான் வீட்டில் தான் கிடக்குறேன். நான் எங்கே போகிறேன்? வழியே கிடைக்கிற கூட போகலையே. நான் எங்கே போகிறேன்? இல்லை, நீ ஏதோ கடைக்கு போயிடும்னு யாரோ பார்த்ததா சொன்னாங்க, அதான் கேட்டேன். எனக்கு தெரியாமல் நீ எங்கே போயிருப்ப அப்படின்னு வந்து கேட்டேன். இல்லைங்க, நான் எங்கேயும் போகலை. யாராச்சும் தெரியாமல் பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓ அப்படியா? சரி, உங்களுக்கு டீ வேணான்னா போங்க. கடையில் நீங்கள் நல்ல டீ குடிச்சிட்டியே, என் டீயை நானே போட்டு குடிச்சுக்கிறேன். அப்புறம் மரகதம், இந்த தோடு நல்லா இருக்கான்னு பாரு. தோடா? எனக்கா வாங்கிட்டு வந்தியே? ரொம்ப நாள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேங்க. இன்னைக்காச்சும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு புத்தி வந்திருக்கேன். அப்பாடியோ, இப்படி இருந்தாலே ரொம்ப சந்தோஷமே. நல்லா பழச்சிக்கிட்டுருவீங்களே. சரி சரி, இந்த பாரு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு. இந்த தோடு? இந்த தோடு தாம்மா. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லு. நல்லா இருக்கு, ஆனால் ஏது இது? உனக்கு ஞாபகம் வந்துச்சு, தோடு வாங்கலான்னு பார்த்தேன் உனக்கு. அப்புறம் போய் உன் பீரோவில் திறந்தேன்னா பார்த்தா புத்தம் புது தோடு வந்து இருக்கு. நான் நினச்ச உடனே தோடு வந்து இருக்கு பார்த்தியா? நான் என்ன நினச்சாலும் வந்து இருக்கும் போல பீரோவில். அதே இனிமேல் உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் நினைக்கிறேன் உன் பீரோவில் அதுவாக வந்து உட்காந்துக்கிறோம். என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா? சும்மா காமெடி பண்ணாதியே. தோடு ஏது முதல்ல? பீரோல இருந்து எதுக்கு எடுத்தீங்க? யாரை கேட்டு எடுத்தீங்க? முதல்ல இந்த தோடு ஏது அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் யாரை கேட்டு எடுத்து எதுக்கு எடுத்தேன்னு சொல்கிறேன். ஏதுன்னு கேட்டா, தோடு யாரும் ஓசியில் கொடுப்பாரு இல்லை கீழே கிடந்து எடுத்துட்டு வரேன்னா? கடையில் வாங்கிட்டு வந்தது தான். இப்போ என்ன பிரச்சனை? என் தோடை வாங்கி கொண்டு வந்து எனக்கே நல்லா இருக்கான்னு காமிக்கிறீங்களா? உன்னோட தோடு தான் ஓகே, உன் பீரோல இருந்து தான் எடுத்தேன், அதுவும் சரிதான். தோடு வாங்க காசு ஏது? காசு வந்து சொல்லு காசு ஏதுன்னு சொல்லு முதல்ல. இல்லைங்க, காசு நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன், அதில் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? அப்படிலாம் நீ சேர்த்து வைக்கிற ஆள் இல்லையே. எம்பிட்டு காசு கொடுத்தாலும் நான் அப்படியே செலவு பண்ணிட்டு வந்துடுவேன். நீ சேர்த்து வச்சு தோடு வாங்கினேன், இதை நான் நம்பணும். அட ஆமாங்க, சேர்த்து வச்சு தாங்க வாங்கினேன். ரொம்ப நாள் நம்ம பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தால, அதான் ரொம்ப நாள் சேர்த்து வச்சிருந்தேன் நம்ம பொண்ணுக்காண்டி. அப்புறம் போய் கடையில் நேற்று தாங்க ஓடி போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆமாம், நேற்று நான் கடைக்கு தான் போனேன், மறந்துட்டேன் நானும். ஓ அப்படியா? அப்போ நீ கோமதிட்ட இருந்து காசு வாங்கலை, அவள் கொண்டாந்து நேற்று உனக்கு காசு தரல. என்ன காசுங்க? எந்த காசை வேண்ட கொண்டாந்து தரப்போறா? எனக்கு என்ன தெரியும்? எந்த காசும் யாரும் எனக்கு தரல. நான் சேர்த்து வச்சிருந்த காசுல தான் வாங்கினேன். சும்மா சும்மா ஏதாச்சும் கதை வச்சுக்கிட்டு இருக்காதியே. போங்க, உங்களுக்கு டிவி வேணா போய் உங்கள் வேலையை பாருங்க, போய் டிவியை பாருங்க போங்க. நான் டிவி பார்க்குறது இருக்கட்டும், காசு கொண்டாந்து தரலையா இல்லையா? மார்க்கெட்டில் போய் சண்டை போட்டியா? எதுக்கு சண்டை போட்ட? நான் கொடுத்த காசுக்கு நீ போய் சண்டை போடுற. நீ உழைச்சி சம்பாரிச்சியா? நீ உழைச்சி சம்பாரிச்சு உன் காசை எடுத்து கொடுத்துருந்தா சொன்னால் பரவாயில்ல. என் காசை தானே கொடுத்தேன், என் தம்பிட்டு பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன். அதே இதுக்கு நீ கேட்குறேன். ஓ, அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா? அப்போ சரி. ஆமாம், நான் தான் போய் சண்டை போட்டேன், நான் தான் காசை திருப்பி கொடுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன? இப்போ இது நம்ம பணம், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம சேர்த்து வைக்கணும், நமக்காகவும் பின்னாடி உதவும், அதுக்காகவும் சேர்த்து வைக்கணும். அதனால தான் கேட்டேன். என்னமோ எனக்காக கேட்ட மாதிரி சொல்லியே, நீங்கள் சம்பாரிச்சதுன்னு சொல்லியே, ஏன் நம்ம பணம் சொல்ல மாட்டீங்களா? நீ இப்படி பேசுனா நானும் அப்படி தான் பேசுவேன். அது என்னோட காசு, யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். பின்னாடி எப்படி இருந்தால் நமக்கு பார்த்துக்குங்க பிள்ளைய. அதுக்காக நம்ம இப்போவே ஒன்றும் சேர்த்து வைக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. பிள்ளைகளை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அதுக்கு நம்மளை பார்த்துக்குங்க. ஆமாம், ஊர் உலகத்துலலாம் பிள்ளைய எப்படி வளர்த்தாலும் எப்படி பார்த்துக்குதுன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதை தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன். சும்மா இந்த மாதிரி பண்ணுற வெளில வச்சுக்காதீங்க. அவள் உடனே போட்டு கொடுத்துட்டாலாகும். சொல்லிட்டு தான் வந்து சொல்லாதேன்னு எம்பது திமிரு இருந்தால் சொல்லுவா. அம்புட்டு கொழுப்பாகி போச்சு அவளுக்கு. அதே வந்துட்டாங்க தம்பி விட்ட தாங்கிறதுக்கு. அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க தெரியல, இவரை பற்றி செய்ய துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு 10 காசு சேர்த்து வைக்க விட மாட்டார். இங்கே பாரு மரகதம், இதே மாதிரி பேசிக்கிட்டேன்னு வச்சுக்கவே நம்ம 2 பேருக்கும் சண்டைதே வரும். இந்த வயசில் சண்டை போடக்கூடாதுன்னு பார்க்குறீனா? நம்ம 2 பேரும் சண்டை போடணும் தானே அவள் சொல்லியிருக்கா. நான் சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன். நல்ல வேலை இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், சொல்லாமல் இருந்திருக்கணும்ல. ஆனால் சொல்லிட்டா பார்த்தியல, நம்ம சண்டை போட்டு பிரியணும், குடும்பம் நாசமாக போகணும். அதே அவளுக்கு வேணும். சும்மா கோமதி மேலே பழிய போடாத, அவெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆமாம், அவளை சொன்னோன்னே உங்களுக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமே. அப்புறம் யார் சொன்னது உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு வக்காலத்து வாங்குறது மட்டும் வேகமாக வருவியே.
நீ பண்ணது தப்பு, உன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு என்ன அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. கோமதிலாம் என்ன சொல்லலை, வேற யாரோ பார்த்துட்டு வந்து தான் சொன்னாங்க. மார்க்கெட்டில் போய் பேசும்போது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, அதில் யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்களா? சரிங்க, அதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ என்ன, அந்த காசுல தான் போய் தோடு வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் காசு பாக்கி வச்சிருக்கேன், அதை நீங்கள் கொடுத்துருங்க. தோடு யாரை கேட்டு வாங்கினேன், என்னை கேட்டு வாங்கினியா? அதில் உள்ள காசு என்னோடது 50,000. அதனால அந்த தோடு எனக்கு மிச்ச காசை கட்டிட்டு வாங்கிக்கிட்டு நான் அந்த தோட்டை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கே கொடுத்துக்கிறேன். ஏங்க, இது நம்ம பொண்ணுக்காக வாங்கினது, நம்ம பொண்ணுக்கு தான் போய் சேரணும் இல்லையா? நம்ம மருமக பிள்ளைக்கு போட்டுக்கலாம். பவியும் என்னோட பொண்ணு தான், அதை புரிஞ்சுக்க. யாருக்கு எதை போடணும் எப்போ போடணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துக்கிட்டு மறுபடியும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே தெரிஞ்ச நீ என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது, நானே அடித்து துரத்திடுவேன். கொஞ்சம் விட்டால் போதுமே ஓவரை வாலாட்டுவியே, பம்மி போகிறது உனக்கு அடங்கி போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எதுக்கு சண்டையே அப்படின்னு போடுறதே, மற்றபடி உனக்கு பயந்துக்கிட்டுலாம் இல்லை சரியா? அதை புரிஞ்சுக்க. வாலாட்டுற வேலை வச்சுக்கினே வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். எம்படி திமுரு இந்த கோமதிக்கு. அப்பவும் படிச்சு படிச்சு சொல்லிட்டு வாரு, இந்த மனுஷன் சொல்லாத என்கிட்ட வந்து சண்டை போடுவாருன்னு தெரிஞ்சிருந்து சொல்லியிருக்காருன்னு. அப்போ நாங்கள் சண்டை போடட்டும் தானே இருந்திருக்கா? யாருக்கும் தெரியாம காசை கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு சண்டையை முடி விட்டுட்டு இருக்காளா? பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டியும் ஆட்டி விடுவாள் அவ. இங்கே வரட்டும், வீட்டு வாசப்படியை மிதிக்கட்டும், விளக்க மாத்து கட்டையாலே அடிக்கிறேன். பொண்ணுக்கு நல்லா ஜாம் ஜாம் கல்யாணம் ஆக போதுன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அந்த கல்யாணத்தை கெடுக்கிறேன், அப்போதான் இவெல்லாம் அடங்குவா. அப்போதைக்கு மூளையில் உடங்கி உட்காருவாள்ல. இப்போ கல்யாணம் வைக்கவும் ரொம்ப குதிச்சு போய் திமுறா பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாதே இவன் கொட்டம் அடங்கும். நிப்பாட்டிட்டு நம்ம பையனுக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி பிரிக்க பார்க்கணும். பார்க்க புள்ள பூச்சி மாதிரி இருக்காளே, இவன் என்ன பண்ண போறான்னு விட்டா எப்படி கோலமிட்டு விடா பாரு. இந்த மனுஷன் இந்த மாதிரி பேசி பார்த்ததே இல்லை, என்னை வீட்டை விட்டு தத்து வந்துடுறாரு. அந்த அளவுக்கு அவ முக்கியமா போயிட்டாளா? அப்ப அந்த அளவுக்கு ஏத்தி விட்டுருக்கா. எப்படி ஏத்தி விட்டுருப்பா? இந்த மரகதை என்ன சும்மாவா? என் வேலையை நான் காமிக்கிறேன். என்ன நம்ம ஆளை காணுமே, முன்னாடிலாம் சீக்கிரம் வந்துடுவா. இப்போ லவ் பண்ணுறோன்னு சொன்னதுலேருந்து லேட்டாக தெனாவட்ட வருது. ஒரு மனுஷன் காத்துக்கிட்டு இருப்பானே அப்படின்னு சீக்கிரம் வர்றதில்ல. ஒரு பஞ்சுவாலிட்டி வேணும், எப்போ பாரு லேட்டாகவே வர்றது. தாயை லவ் பண்ணவே கூடாது, நம்மளை காக்க வச்சே சாகடிப்பாளுங்க. ஹாய் பிளாக் பியூட்டி. என்னை யாரோ நினச்ச மாதிரி இருந்துச்சு, நீங்கள் எதுவும் நினச்சிங்களா? நான் ஒன்றும் நினைக்கலையே. இல்லையே, நீங்கள் தான் நினச்சிருப்பீங்க. உங்களை தவிர என்னை வேற யாரும் நினைக்க போகிறா? நான் ஒன்றும் மேடம் நினைக்கல, திட்டிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? என்னை நினச்சி தானே திட்டினீங்க. அப்போ நீங்கள் தானே என்னை நினச்சிங்க, இன்னமும் இல்லைங்கிறிய. வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. முன்னாடிலாம் லவ் பண்ணாதப்பெல்லாம் வேகமாக வருவேன் ஆஃபீஸுக்கு. இப்போ பார்த்தா அசால்ட்டாக எனக்கு என்னன்னு வர, உனக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருப்பானே அப்படின்னு கொஞ்சமாச்சும் இருக்கா? என்ன சார் பண்ணுறது, எப்போவுமே சீக்கிரம் கிளம்பலான்னு தான் பார்க்குறேன், கிளம்ப முடியலை. முன்னாடி உங்களை பார்க்குறதுக்காகவே சீக்கிரம் வருவேன். நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா ஒரு ஏக்கத்தோட, அந்த பார்வை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சீக்கிரம் வருவேன். இப்போ அப்படி இல்லையே, எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சுல்ல. எப்பவும் பல தானே பார்க்குறியா, அதனால பழகி போச்சு, விட்டாச்சு. அடி பாவி, அப்போ முன்னால் என்னை பார்க்குறக்காண்டி தான் சீக்கிரம் வருவியா? ஆனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி நடிக்கிறேன். அப்போ உனக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா? எதுக்கு போய் பிடிக்காத மாதிரியே நடித்தேன்? இந்த பிளாக் பியூட்டியை யாருக்காச்சும் பிடிக்காம போகுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்க்குறக்காகவே சீக்கிரம் வருவேன் தெரியுமா? ஆனாலும் என்ன பிடிக்காத மாதிரியே நடந்துக்குவேன். அப்போதைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா? அதை பார்க்கும்போது மனசு அவ்வளோ வலியாக இருக்கும். சொல்லிடலான்னு தோணும், இருந்தாலும் என்னோடய சுச்சுவேஷன் சொல்லவே முடியாது. சரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, சொல்லி என்ன ஆக போகுது, கவலைப்படுவாங்க ரொம்ப அப்படின்னு விட்டுருவேன். இருந்தாலும் புவி, உனக்கு ரொம்ப திமுறை. என்னை பார்க்க வந்துட்டு ஆனால் என்னையவே கண்டுக்காமல் போவ பற்றியா? நீ எப்படிப்பட்ட ஆள்? ஏன் நீங்களும் தான் ஒரு வாரம்லாம் என்னை கண்டுக்கவே இல்லை, என்னன்னு கூட தெரியல. உங்களுக்காக ஆசையாக பிரியாணிலாம் செஞ்சு கொண்டு வந்தேன், ஆனால் சாப்பிட கூட இல்லைல்ல. அப்போதைக்கு என்னை நீ அதிகமாக லவ் பண்ண தானே? எல்லாம் பிரவீன் கொடுத்த ஐடியா தான். அவன் தான் சொன்னான், நம்ம விலகி போனாதான் கிட்ட வருவாங்கன்னு. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் பாட்டுக்கு வெளியே போனீங்க. உங்களுக்காக அன்றைக்கி நான் ஆசையாக அப்போ தான் செஞ்சு கொண்டு வந்து பிரியாணி சுட நீங்கள் தொட்டு கூட பார்க்கல. அன்றைக்கி நானும் சாப்பிடல தெரியுமா? ஓ, செல்லமும் சாப்பிடலையா? சரி வாங்க, இன்னைக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்கலாம்ல, சாப்பிட்ருக்கலாம்ல. ஆமாம்ல, வேணாம், நான் ஸ்பெஷலாக இன்னொரு நாள் செஞ்சு தரேன். ஆமாம், நீ எதுக்கு நீ பிளாக் பியூட்டின்னு கூப்பிடுற? நான் இன்னும் அவ்வளோ அழகாக இருக்கேன். நீ எப்படி கலராக இருக்க, உன் பக்கத்தில் நான் எப்படி இருக்கேன்னு பாரு, கண்ணங்கரேன்னு இருக்கேன். உன் கலருக்கும் என் கலருக்கும் ஒத்து வருமா? ஒத்து வரலன்னா ஓகே, அப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடி பாவி, அப்போ அப்போன்னு தான் இருக்கியா? கலர்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டியாடி? உங்களுக்கு தான் கலர் பிடிக்கலைங்கிறீங்களே, என்ன பண்ணுறது? இல்லடி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்காக நீனே கலட்டி விடலான்னு பார்க்குறியே. இந்த கருவேப்பையில் உனக்கு பிடிக்காதா? யார் சொன்னது பிடிக்காதுன்னு? எல்லாட்டையும் போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ அழகுன்னு. நீங்கள் அப்படிப்பட்ட பிளாக் பியூட்டி, எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை பிடிக்கும்.
என்ன சில குட்டி சொல்ற, நிஜமாவா சொல்ற? அப்போ அவசரப்பட்டுட்டோமோ? கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இன்னும் அழகான பொண்ணு மாட்டியிருக்குமோ? கொஞ்சம் முன்னாடியே அவசரப்பட்டுட்டோம். எவ்வளோ பெரிய தப்பு. சே சே சே, என்னோட அழகு எனக்கே தெரியாமல் போச்சு. எடுத்து சொல்கிறக்கு ஆள் இல்லை. பிரவீன் ஒரு தடவை சொன்னேன், இருந்தாலும் அவன் சும்மா மச்சான் சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்கிறானுன்னு நினச்சி இப்போ தானே தெரியுது என்னோட அருமை. எல்லா பொண்ணுங்களுக்கு என்னை பிடிக்குமா? இனிமே என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணலாம், பிரேக்கப் பண்ணலாம். என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இது என்ன பிரேக்கப் தானே, பண்ணிட்டா போச்சு. நீ என்ன பண்ண போற? மிஞ்சி மிஞ்சி போன சோத்துல உட்காந்து அழுவேன். அழுவாங்க இவங்க மட்டும் பிரேக்கப் பண்ணிவிட்டு ஈஸியாக கல்யாணம் பண்ணிட்டு போவாங்களாம். நாங்கள் மட்டும் மூலையில் உட்காந்து அழுகணுமா? குத்திட்டு ஜெயிலுக்கு போய் நான் மட்டும் ஹாயாக செட்டில் ஆயிடுவேன். இப்போ இருக்க பொண்ணுங்கெல்லாம் அப்பா ரொம்ப உஷாராக இருக்குப்பா. எப்படியாச்சும் கலட்டி விடலான்னு பார்த்தாலும் முடியாது போலயே. அப்புறம் நவீன், உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை தான் சொல்லலான்னு வந்தேன். ஏதோ பேசி எங்கெங்கேயோ போயாச்சு. இந்த வாரம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா? இல்லைம்மா, இந்த வாரம் கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியில் போகிறேன் பசங்களோட, அதனால வர முடியாது. அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன் சும்மா தானே? ஓகே, உங்களுக்கு வேலை இருந்தால் பாருங்கப்பா. வேறு ஒன்றும் இல்லை, பாட்டி அம்மா எல்லாரும் உங்களை பார்த்து கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னாங்க. அதனால தான் வர சொன்னேன். உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் போங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு கம்பல் பண்ணல. அடியே, இந்த விஷயத்த முன்னமே சொல்லக்கூடாதா? ஏன்டி இப்படி பண்ணுற? கல்யாணத்தை விட வேறு என்னடி எனக்கு முக்கியமான வேலை? பசங்கள்லாம் முக்கியமாக, அவங்கெல்லாம் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் கலந்துக்கிட்டு எப்போ ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை வருவாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை டார்லிங், எப்போவுமே என் கூட தானே இருப்பேன். அதனால் உனக்கு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாட்டி. எப்படி மாற்றி மாற்றி பேசுகிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசங்களோட போகிறேன், அடுத்த வாரம் பார்க்கலான்னு சொன்னேன். இப்போ இப்படி சொன்னோன்னு இப்படி சொல்கிற. நல்ல பச்சை வந்தி கணக்காக மாறி மாறி பேசுகிறையா? பசங்க வாழ்க்கையே அப்படி தான், நம்ம மாறி மாறி பேசினாதான் பொழைச்சிக்க முடியும். பசங்க வாழ்க்கை ரொம்ப மோசம். கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணலைனாலும் பிரச்சனை. கல்யாணம் பண்ணிட்டு வருமே பிரச்சனை. அம்மா பின்னாடியும் போக முடியாது, பொண்டாட்டி பின்னாடியும் போக முடியாது. அப்பா மரண வேதனை. ஏன்னா எனக்குலாம் அந்த சண்டையே வராது. எனக்கு தான் அம்மாவே இல்லை. அதனால உனக்கு சண்டை போட ஆளே இல்லை புவி. நீ வாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். என்னென்ன மீன் இப்படி பேசுறீங்க? அதான் நான் தான் இருக்கல, நான் அம்மா பாட்டி எல்லாரும் இருக்காங்கல்ல. இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, அம்மா இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல. நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்க, நான் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிப்பேன். அதெல்லாம் நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் சண்டைன்னு தான் சொல்லலாம், இருந்தாலும் அது நல்லா இருக்கும் தெரியுமா? நீங்கள் ரெண்டு பேரும் செல்லமாக சண்டை போட்டு நான் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிச்சா அதெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த குடுப்பனை தான் எனக்கு இல்லாமலே போச்சு. எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ற குடுப்பனையே எனக்கு இல்லை. இந்த குடுப்பனைலாம் இருக்குமா? ஓ நவீன், எதுக்கு நவீன் இப்படி பேசுறீங்க? நாங்கள்லாம் இருக்கோம்ல. நான் இருக்கேன், பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அதெல்லாம் விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நமக்காக எது வேணாலும் செய்வாங்க. சும்மா போட்டு ஏதாச்சும் நினச்சி பொழப்பிக்காதே. வாங்க எங்கேயாச்சும் போகலாம். இல்லை புவி, எங்கேயும் வரல. மனசே ஒரு மாதிரி இருக்குது. அம்மான்னு தோணுது. ஃபோட்டோ மட்டும்தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததே இல்லை. அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உங்கள் அம்மாவை நான் உங்கள் கண்ணு முன்னாடி திரும்ப கொண்டு வருவேன். ஓகேவா? இது என்னோட ப்ராமிஸ். என்னோட செத்து போன அம்மாவை நீ எப்படி திரும்ப கொண்டு வர முடியும்? கடவுளாலே முடியாது. கடவுளால் முடியாது, ஆனால் இந்த புவனாவால் முடியும். நான் செய்வேன். செஞ்சு காமிக்கட்டுமா? நீ எப்படி செய்வ? அதுக்கு கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொன்ன ப்ராமிஸாக காப்பாற்றுவேன். அப்போதைக்கு எனக்கு என்ன தருவீங்க? உன்னால் எப்படி செய்ய முடியும்? அதெல்லாம் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? என்னால் முடியும், இந்த போனால் முடியும். நமக்கு கல்யாணம் ஆனோன்னு 10 மாதத்தில் உங்கள் அம்மாவை மறுபடியும் உங்களுக்கு பெற்று கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள வளர்க்குறியா? அவங்க தான் உங்களை வளர்க்கலை, ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாவை திரும்ப வளர்ப்பிய பாருங்கள். என்ன போன சொல்கிற? நிஜமாவே எங்கள் அம்மாவே வந்து எனக்கு பிறப்பாங்களா? கண்டிப்பாக நவீன், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் அம்மா தான் உங்களுக்கு முதல் குழந்தையாக வந்து பிறப்பாங்க. நீங்கள் அவங்கள தாங்குன்னு தாங்குவீங்க. உங்கள் அம்மாவோட பாசம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதை பூரா அந்த குழந்தைக்கு செய்வீங்க. பாப்போமா? இது மட்டும் நடந்துச்சுன்னா வச்சுக்கவே, அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்குது சொல்லு. சரி வா, நம்ம வெளியில் போகலாம். இப்படி இருந்தாலே பிளாக் பியூட்டி அழகாக இருப்பேன். சோகமாக பேசினேன்னு வச்சுக்க, நல்லாவே இல்லை. அப்புறம் பிளாக் பியூட்டி சோக பியூட்டியாக மாறிடுவேன். போலாமா? சரி சொல்லலாம், வா செல்லாம். எனக்காக என்னென்னமோ செய்ய போகிறேன். உன்னை வெளியில் தானே இந்த மாமா கூட்டிகிட்டு போகிறேன். வா. லவ் யூ புவி. லவ் யூ. ரொம்ப தான் சலிப்பாக சொல்கிற. சரி வா போகலாம்.